அஷ்டமஸ்தான ராகு குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? அஷ்டமஸ்தான ராகு திடீர் தனப்பிராப்தி அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த செய்வா. ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு அப்படின்றது நிறைவேறும். இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. 12ஆம் பாவத்துல இருக்க குரு எப்படி இருக்காரு அப்படின்னா விரைய குருவா இருக்காரு. விரைய குருன்னா செலவுகள் கொடுப்பாரு. ஆமா, செலவுகளை கொடுப்பாரு. ஆனா குருனோட பார்வை உச்ச பார்வை 5ல இருக்கு அப்படின்னும் போது பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு நிலம் எல்லாம் இருக்குன்னா அது வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ராகு 8ஆம் பாவத்துல இருக்காரு. குருனோட பார்வை அவர் மேல இல்ல, குரு சண்டால யோகம் இல்ல. அப்ப ராகு என்ன பண்ணுவாரு? வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2026ஆம் வருட பலன்கள் தான் பார்க்க போறோம். இந்த 2026ஆம் வருட பலன் பாருங்க, 2 பகுதியா நாங்க சொல்லுவோம், முற்பகுதி பிற்பகுதி. காரணம் என்ன அப்படின்னா குரு பகவானோட பொசிஷன் வச்சு. குரு பகவான் பாருங்க 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவரோட பார்வைகள் அத்துணையும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது. ஆக பலன்கள் 2 பகுதியா சொல்றோம். எப்படிங்க? குருவை பேஸ் பண்ணி தானே சொல்றீங்க. எப்படி 2 பகுதியா சொல்றீங்க அப்படின்னா ஸ்தான பலமே குரு பகவான் மாறுறாரு. குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாறும் போது இந்த 6ஆம் மாசம் வரைக்கும் ஸ்தான பலமே மாறுது. ஸ்தானமே மாறுறாரு. அதனால ஸ்தான பலம் மாறுது. பார்வை பாத்தீங்கன்னா பார்வை பலம் அப்படின்றது மாறுது. அதனால பாத்தீங்கன்னா 2 பகுதியா சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, இந்த 2026ஆம் வருடம் ராகு கேது பயிற்சியும் இருக்கு. ஆனா ராகு கேது பயிற்சி 6/12/2026 நடக்குது. அப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 20 நாள் தான் ராகு கேதுனுடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது வரும். ஆக அந்த பலன்களை நாங்க 2026ஆம் வருடம் சொல்றதை விட 2027க்கு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா உசிதம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானோட 2ஆம் பகுதி பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவரோட 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சனி மேல படியுது, முற்பகுதியில ராகு மேல படியுது. அதனாலயும் பலன்கள் அப்படின்றது மாறும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்க ராசிக்கு என்ன விதமான பலன்கள் வரப்போகுது, குரு என்னென்ன நல்லது செய்ய போறாரு அப்படின்றத துல்லியமா பார்க்க முடியும். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதி, அதாவது 6ஆம் மாசம் 2026 வரைக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்கும். சனி பகவான் பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம் பாக்கிய சனியா இருக்காரு. அப்ப கடகராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், மேன்மை, முன்னேற்றம், அதிர்ஷ்டம் அத்தனையும் சனி பகவான் கொடுக்க போறார். புரியுதுங்களா? கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. எங்கேயம்மா இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னா இல்லைங்க, சாலிடா கொடுப்பாரு. சனி மந்தன் முடவன், எதுவா இருந்தாலும் நிதானமா தான் செய்வான். அப்படி இருக்கும்போது சனி அஷ்டமத்து சனியில எங்களை வச்சு செஞ்சாரு, ரொம்ப இன்டென்சிஃபைடா செஞ்சாரு. அதுவும் நிதானமா தான் கொடுப்பாரு, ஆனா ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு அப்படின்றது உண்மை. அப்ப நல்லதும் நிதானமா கொடுத்தாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. இது நிதர்சன உண்மை, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சனி பயிற்சியாய் இப்ப வரைக்கும் நல்லதே நடக்கலைங்க. ஆமாங்க, பயிற்சியாயி கொஞ்ச நாளுக்கு வக்ரகதி அடைஞ்சிட்டாரு. நவம்பர் 27 தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு இல்லைங்களா? ஆக கண்டிப்பா நல்லது கொடுப்பான், கவலைப்பட வேண்டாம். ஆனா 9ஆம் பாவம் சனி அப்பாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அப்பா கூட பெரிய லெவல்ல ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா பொதுவா கடகம் உருகி உருகி உறவாடக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா கடகம். தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம். உங்களுக்கு சொந்த பந்தம் கிட்ட பெருசா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னா அதுவே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அதுவும் அப்பா கூட இல்ல அப்படின்னா மனதளவுல ஆழ்மனதுல ரொம்ப கஷ்டம் வரும். ஆக இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால பெரிய லெவல்ல அப்பா கிட்ட ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது சனியினோட பொசிஷன். அதே மாதிரி ஏதோ ஒரு ஒண்ணு நீங்க எதிர்பார்த்தீங்க, இந்த விஷயம் கிடைச்சா எனக்கு போதும்பா, நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருவேன். என்னோட ஆசையே என்ன தெரியுமாப்பா, என்னோட கனவே என்ன தெரியுமா, இந்த அடையாறுல ஒரு பங்களா வாங்கணும், இதுதான் என்னோட கனவு. அது இந்த காலகட்டத்துல நிறைவேறுது. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு, ரொம்ப நாள் ஆசைகள் அப்படின்றது இருக்கும் பாத்தீங்களா? அந்த ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு அப்படின்றது நிறைவேறும். இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. சரி, அதுக்கு அடுத்து நம்ம ராகுவை பாத்துக்கலாம். ராகு 8ஆம் பாவம் துஷ்டான ராகு. ஐயோ, அஷ்டமஸ்தான ராகுவாச்சே, பெரிய காம்ப்ளிகேஷன்ஸே ஆச்சே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமஸ்தான ராகு குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? அஷ்டமஸ்தான ராகு திடீர் தனப்பிராப்தி அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த செய்வா. அதை மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் பத்தி யோசிக்க வேணாம். கேது 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது. பொதுவா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது இருக்கு அப்படின்னும் போது தனப்பிராப்தி இதெல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், இதெல்லாம் ஓகே. ஆனா குடும்பத்துல பெருசா அந்யோன்யம் அப்படின்றது இருக்காதீங்க. குடும்பத்துல நான் என் குடும்பத்தோட ஒட்டி உறவாடவே மாட்டேன், கொஞ்சம் தனிச்சு தானே இருப்பேன். எனக்கு எல்லாரோட சேர்ந்து இருக்கிறத விட சந்தோஷம் அப்படின்னா அதை விட சந்தோஷம் தனிமையா இருக்கிறது அப்படின்னு தானே இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னா உண்மை அதுதான்.
பொதுவா வந்து பாருங்க தாமரை இலையில தண்ணி மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்க. பெருசா யாரு கூடயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் பெருசா யாரு கூடயும் ஒட்டி உறவாட மாட்டீங்க. நல்லது தானே அது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி தோணும்னா தனிமை இனிமை அப்படின்ற மாதிரி தோணும். அதுவும் நல்லது. பெருசா கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? பெருசா யாரு கூடயும் நிறைய பேசவே மாட்டீங்க. பெரிய லெவல்ல இது வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற வாக்கு கொடுக்க வேண்டாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ராகு கேதுனோட பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப குருவை பத்தி சொல்லணும். குரு வந்து உங்களுக்கு என்ன பாவத்துல இருக்காரு? 12ஆம் பாவத்துல இருக்காரு. 12ஆம் பாவத்துல இருக்க குரு வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா விரைய குருவா இருக்காரு. விரைய குருன்னா செலவுகள் கொடுப்பாரு. ஆமா, செலவுகளை கொடுப்பாரு. ஆனா அது சுப செலவு. அப்ப நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பாருங்க சுப செலவு அப்படின்றது ஏதாவது ஒண்ணு செய்வீங்க. அந்த சுப செலவு என்ன? நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்கலாம், நிலப்புலம் வாங்கலாம். இப்படிதாங்க எல்லாரும் சொல்றாரு. நாங்க எதுவுமே வாங்கலைங்க. கண்டிப்பா வாங்குவீங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா வாங்குவீங்க. இல்ல இதெல்லாம் வாங்கலைங்க நாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு நகை நட்டு வாங்கலாம், இல்லைன்னா பிள்ளைய ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம், இல்ல பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாம், திருமணம் பண்ணலாம். எதுவுமே பண்ணல. அட்லீஸ்ட் 1 கிராம் கோல்டு காயினாவது நீங்க வாங்குவீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 கிராம் வெள்ளியானா வாங்குவீங்க. ஆக மொத்தம் சுப செலவு அப்படின்றது உங்க வீட்டுல நடக்கும். இல்லங்க ஒரு சோஃபா வாங்கினுங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குங்க, ஒரு ஏசி வாங்குங்க, அப்படி ஏதோ ஒண்ணு நீங்க வாங்குவீங்க. இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? அவ கடகராசி அன்பர்கள் விரைய குரு இந்த மாதிரி நிறைய விஷயத்த செய்வாரு அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி. சரி, இப்ப பிற்பகுதி 1/6/2026 இருந்து அந்த 2026 முடிய எங்களுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னா, இப்ப வந்து பாருங்க சனி பகவான் வந்து உங்களுக்கு பாக்கிய சனியாவே தான் இருக்காரு. எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுக்கதான் போறாரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது பிற்பகுதியில். அப்ப அதனால என்ன பலன்? இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுப்பாரு. நான் உங்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற நல்ல இதுலதான் இருக்கேன். குரு வேற என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லது செய்ய, இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யுது, வேற வழி இல்ல, அதனால நான் கடகட நல்லது செய்யறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அதுக்கு அடுத்து ராகு கேது. ராகு 8ஆம் பாவத்திலே தான் இருக்காரு, கேது 2ஆம் பாவத்திலே தான் இருக்காரு. ஆனா ராகு 8ஆம் பாவத்துல இருக்காரு. குருனோட பார்வை அவர் மேல இல்ல. குரு சண்டால யோகம் இல்ல. அப்ப ராகு என்ன பண்ணுவாரு? ராகு இந்த தனப்பிராப்தி அப்படின்றதுலாம் வரும். பட் நிறைய பேருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரும். டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், ஒரு இனம் புரியாத குழப்பம். எங்களுக்கு ஒரு ஹிடன் சீக்ரசி ஒண்ணு புதுசா வந்துச்சுங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் கடகராசி ஜென் அப்படின்னு வச்சுக்கோங்க. என் லைஃப்ல ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் வந்திருக்காங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு, ஒரு லவ் வந்திருக்கு, ஒரு ஒரு பர்சனோட என்ட்ரி என் வாழ்க்கையில இருக்கு, எனக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் தொடர்ந்துருக்கு இப்படின்ற மாதிரி வரும். புரியுதுங்களா? அதை பத்தி பெருசா கவலைப்படணும்ன்றது இல்ல. பட் இருந்தாலும் உங்களோட ஒரு சிச்சுவேஷன் எப்படி அதை பொறுத்து நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா உங்களோட ஒரு பொசிஷனை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. பெருசா அதை பத்தி நாங்க கமெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸோ இல்ல. ராகு என்ன கொடுப்பார் அதை நாங்க சொல்லிட்டோம். ஒரு சிலருக்கு உடல் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வரும், சின்ன சின்ன கண்டங்கள் வரும். 2 வீலர்ல ஓட்டும் போது காஷியஸா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். இது ராகுனோட பொசிஷன். இப்ப குருனோட பொசிஷன். குரு வந்து பாருங்க 6 மற்றும் 9க்கு அதிபன். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப சுயஸ்தானத்துல வந்து உட்கார்றான். சுயஸ்தானத்துல உச்சம் பெற்று உட்கார்றான் அப்படின் போது கடகராசி அன்பர்கள் இயற்கையாவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அன்பு தான் பிரதானம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க அன்பு பிரதானம். எவ்வளவு பேருக்கு எவ்வளவு அன்பை லாரி கணக்குல கொட்டினாலும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு இவ்வளோண்டு அன்பு கூட திருப்பி ரிட்டர்ன் ஆகுறது. ஒரு குட்டி சுருக்கு பையில கூட அன்பு அப்படின்றது வர்றது கிடையாது. அப்படிதான் நாம் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னோட 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது அவ்வளவுதான். சரி, பியாண்ட் தட் அதுக்கும் மேல நல்ல வந்து நிறைய அப்பா அம்மா ரொம்ப பாசம். அப்பா அம்மா விட்டுருங்க, கணவன் ரொம்ப பாசமா இருக்கிறது, மனைவி ரொம்ப பாசமா இருக்கிறது, குழந்தைங்க ரொம்ப பாசமா அவங்க மேல இருக்க கடகமும் இருக்கதான் செய்யறாங்க. அது இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அன்பு கிடைக்கிறது இல்ல. அதுதான் உண்மை. அப்படிப்பட்டவங்க இப்ப இந்த காலகட்டத்துல என்ன நினைப்பாங்கன்னா, என்னோட சுயஸ்தானத்துல குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் என்ன நினைப்பேன், இப்ப நான் தான் கடகம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு அன்பு கொட்டி கொட்டி கொடுத்தாலும் இதுங்க திருப்பி வந்து நம்மளுக்கு அன்பே கொடுக்க மாட்டேங்குது. அப்ப நம்மள மாத்திக்கணும். இந்த எதிர்பார்க்கிறது அப்படின்றது கூடவே கூடாது. டிசைர் இஸ் a cause for all sufferings. அப்ப நான் உங்களுக்கு அன்பு செலுத்தி உங்ககிட்ட எதிர்பார்க்கிற அன்பு நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. என் கடமை பணி செய்து கிடப்பதே. நான் உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு உதாரணத்துக்கு பிள்ளைங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மா நினைப்பாங்க இந்த காலகட்டத்துல நம்ம பிள்ளைங்க கிட்ட அஃபெக்ஷனே எதிர்பார்க்க கூடாது. நம்ம வந்து எவ்வளவு வேணா நம்மளோட கடமையை செய்யலாம். அவங்க கிட்ட நம்ம சாப்பிட்டியாமா அப்படின்னு பிள்ளைங்க கேட்கணும் கூட நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் மாத்திக்கினேன். என் கணவர் என்ன நன்னம்மா சாப்பிடுமா, உடம்பு சரியா இந்தம்மா மாத்திரை அப்படி எடுத்து கொடுக்கணும் கூட நான் எதிர்பார்க்க மாட்டேன். என்ன நான் மாத்திக்கினேன். என்னோட குணாதிசயங்கள் நிறைய நல்லது இருக்கிற குணாதிசயங்கள் தான். பட் இருந்தாலும் என்ன நான் பதப்படுத்திக்கினேன், என்ன நான் பக்குவப்படுத்திக்கினேன். என்கிட்ட இருக்க குறைகளை நான் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி என்டையர்லி சேஞ்ச் பண்ணிக்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கும் மேல எனக்கு நிம்மதி எங்க கிடைக்குதுன்னு நான் தேடினேன். எனக்கு நிம்மதி இறை வழிபாட்டுல தான் இருக்கு நான் புரிஞ்சுக்கினேன். அதை நான் ஃபாலோ பண்றேன்.
என்னோட ஒரு லுக் இப்ப வந்து பாருங்க, நான் ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை பாக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட லுக் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுபட மாட்டேங்குது. அப்ப என்னோட ப்ரொமோஷன் வர்றதுக்கு என்னோட லுக்கும் ஒரு காரணம். நான் ரொம்ப கல்ச்சர்டா ரொம்ப வந்து பாருங்க புடவை கட்டின்னு அப்படிலாம் போறேன். ஆனா நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் வராங்க. சோ என்ன வெஸ்டர்னைஸ்டா மாத்திக்கினா எனக்கு ஒரு கான்பிடென்ட் லெவல் அதிகமாகும். எனக்கு வந்து ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும்னு எனக்கு தோணுது. நான் அதை மாத்திக்கினேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை சார்ந்து நீங்க மாத்திப்பீங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளா இருக்கும், ஆக்கப்பூர்வமான மாற்றங்களா இருக்கும் அப்படின்றது உண்மைங்க. குரு சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கும் மேல ரொம்ப தெளிவா பேசுவேன், தெளிவான சிந்தனைகள் இருக்கும். எந்த வேலை செய்யறதுனாலும் ரொம்ப பர்ஃபெக்டா செய்வேன். கடவுள் மேல அதிக நாட்டம் வருது. ஜீவ சமாதிகள் போகணும்னு நினைக்கிறேன், சித்தர்களை தேடணும்னு நினைக்கிறேன். என் மனசு வந்து பாருங்க தியானம் பண்ணணும்னு தோணுது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தோணுங்க. இது எல்லாமே நல்லது, ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல குருனோட உச்ச பார்வை 5, 7, 9 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்குது. இப்ப வந்து ரொம்ப இளம் வயசு கடகராசி என்பர்கள் லவ் வரும், தாராளமா லவ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல பையன் அவங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அந்த நல்ல பையனை அனலைஸ் பண்ணிட்டு இந்த பையன் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு தோணும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து நிறைய இருக்குங்க. இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு வரத்துக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா குருனோட பார்வை உச்ச பார்வை 5ல இருக்கு அப்படின்னும் போது பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு நிலம் இருக்குன்னா அது வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து இருக்குங்க, கோர்ட்ல கேஸ் இருக்கு, எனக்கு அது சாதகமா வருமா, வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அவுட் சைட் த கோர்ட் நான் செட்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டம் பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். புரியுதுங்களா? சோ என் பிள்ளைங்க தாங்க எனக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்காங்க. அவங்க திருந்தினாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருந்துவாங்களா? 100% இல்ல அப்படின்னாலும் ஓரளவுக்கு திருந்துவாங்க. நான் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேங்க. குழந்தையின்மை வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸ் ஆகுமா? நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகும். இப்படி பல நல்ல விஷயம். எனக்கும் எங்க கணவருக்கும் எனக்கும் எங்க மனைவிக்கும் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்குங்க. டிவோர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. நான் டிவோர்ஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நடக்குமா? நிறைய பேருக்கு டிவோர்ஸ் நோக்கி போவோம். 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க, அட விட்டு கொடுங்கப்பா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, 2 பேரும் சேர்ந்து வாழுங்க, குழந்தைங்க மூஞ்ச பாருங்க எப்படின்வாங்க. புதுசா வந்து பாருங்க திருமணம் பண்ணிக்கலான்னு பிராப்தம் எனக்கு இருக்கா, திருமணம் பண்றதுக்கு வரன் தேடிட்டு இருக்காங்க, அந்த பிராப்தம் இருக்கா? நிறைய பேருக்கு வந்து பாருங்க நல்ல வரன் அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, மறுமணத்துக்கு பாத்துட்டு இருக்கோம், நல்ல வரன் கிடைக்குமா? நிறைய பேருக்கு நல்ல வரன் அப்படின்றது கிடைக்கும். கடகராசி அன்பர்கள் 9ஆம் பாவத்துல குருனோட பார்வை ஏதோ ஒரு விதத்துல எனக்கு அதிர்ஷ்டம், குட் லக், ஃபார்ச்சூன், மேன்மை, முன்னேற்றம் இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஆக இந்த முற்பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னேன். அதுக்கும் மேல சனி வந்து நான் ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சேன், அவர் வந்து பாக்கிய சனியா இருக்காரு, குருனோட பார்வை இருக்கு, இன்னும் கொஞ்சம் சூப்பரா செய்ய போறாரு, இன்னும் கொஞ்சம் சூப்பரா அதிர்ஷ்டத்தை கொடுத்தே அவன வேற வழி இல்லை அப்படின்னு கொடுத்துருவாரு. புரியுதுங்களா? ஆல்ரெடி அவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்னாலும் குருனோட பார்வை கொஞ்சம் சீக்கிரம் நல்லது செய், சீக்கிரம் நல்லது செய். ஒருத்தவங்க சொல்லிட்டே இருந்தா என்ன பண்ணுவார்? வேற வழி இல்லாம இவன் தொல்லை தாங்க முடியாம நல்லது செஞ்சிடறப்பா அப்படின்ற மாதிரி நல்லது செய்வார். ஆக கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு முற்பகுதியில என்னென்ன மாதிரி பலன்கள், பிற்பகுதியில என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றது சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள கவனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கவனமா இருங்க, போதுமானது. இது வந்து பாருங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100க்கு 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன். செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது வந்து சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.